வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டில் நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய இந்த தண்டை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சுற்றி இருக்கக்கூடிய லேயரை நம்ம பிரித்து அதை எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை மட்டும்தான் நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்தணும். இப்போது இந்த தண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணும்போது நார் நாராக வரும். தண்டு இளம் தண்டாக இருந்ததுன்னா நார் அவ்வளவா வராது. அதனால் கவனமாக அந்த நார் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த தண்டு கருக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சம் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூன் மோர் கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பும் கலந்து அந்த தண்ணியில் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை போட்டோம்னா நம்ம குக் பண்ணுற வரைக்கும் இது கருக்காமல் அப்படியே இதே கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டை நல்லா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த கூட்டுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம வாழைத்தண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த கூட்டை தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாழைத்தண்டு பிளண்ட்டாக இருக்கும், எந்த டேஸ்ட்டும் இருக்காது. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்கும்போது இந்த கூட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த வெங்காயம் தக்காளி சேர்க்குறது. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து திக்காக வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. நான் இன்றைக்கி இந்த வாழைத்தண்டு கூட்டு பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு போட்டு கூட வைக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.